ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ராஜன்யாஸ் அட்வென்ச்சர்ஸ். டுடே நம்ம சேனல் ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா. இந்த பாஸ்தாக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி எடுத்து அதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 2 கறிவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக தேவையான மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை மட்டும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அளவு மசாலாக்கள், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில். அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கணும். அடுத்ததாக இன்னும் வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கூட மஞ்சத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். எண்ணெயில் நம்ம நல்லா மசாலாவை வணக்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக பாஸ்தாவில் இறங்கும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வணக்கிட்டு மசாலா போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்காது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கலரணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கரிக்கிறவும் கூடாது. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு வணக்கிடலாம். நல்லா வணக்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வணக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கையோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் நல்லா கலரிக்கணும். நம்ம எண்ணெயில் இதெல்லாம் வணக்கிறப்பயே நல்லா சூப்பராக வாசம் நமக்கு வரும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பாஸ்தாக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா எடுத்தாலும் சரி. நான் 4 டம்ளர் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு. உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் அளவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற டைமுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் பாஸ்தா சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலரிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி விசில் போட வேண்டாம். ஒவ்வொரு நேரம் அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனாலேயே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டுக்கலாம். எந்த பாஸ்தாவாக இருந்தாலும் விசில் போட்டு 3 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட்டாலும் குழஞ்சிரும், அதுக்கு முன்னாடியே விட்டாலும் வேகாமல் போயிடும். பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜில் சூப்பராக கமன்னு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டான பாஸ்தா. இந்த பாஸ்தாவை டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு எப்போ வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.